வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னா என்ன? ஒரு பீமே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடில் ஒரு சப்போர்ட்டில் சிம்பிளாக ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட ரெண்டு பக்கம் எண்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஓவர் ஹேங்கிங்கில் இருக்கும். ஒன்று ரெண்டு எண்டும் ஓவர் ஹேங்கிங்கில் இருக்கலாம், இல்லைனா எதனா ஒரு எண்டு ஓவர் ஹேங்கிங்கில் இருந்தாலே அது பேர் வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். சரியா? இதுக்கு இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். ஹேவிங் எ ஸ்பேன், ஃபுல் ஸ்பேன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் ஸ்பேனு, ஹேவிங் ஏ அண்ட் பி வந்து சிம்பிளி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேவிங் 1.5 kN per meter வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. யூடிஎல் ஆக்டிங் லெஃப்ட் ஆஃப் த ஏ செக்ஷன். 2 மீட்டரில் லெஃப்ட் சைடில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, பியில் ரைட் சைடில் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் லோட் 6 kN வந்து பிட்வீன் ஏ அண்ட் பியில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. சரியா? இந்த நம்ம கொடுத்துருக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்போ வந்து இங்கே ஒரு ஆரி, இங்கே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் சிம்பிளாக ரெஸ்ட்டாக இருக்குல்ல, அப்போ நமக்கு அங்கே ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுமா? அப்போ ஆர்ஏல வர ரியாக்ஷன் எல்லாமே, ஏல வர ரியாக்ஷன் எல்லாமே ஆர்ஏ, பியில் வர இந்த பாயிண்டில் வர ரியாக்ஷன் ஆர்பி. சரியா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் ஆர்ஏ அண்ட் ஆர்பி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? மொமெண்ட் அட் ஏ. அப்போ இதுதான் ஏ பாயிண்ட். இந்த பாயிண்டில் நான் மொமெண்ட் எடுக்கிறேன். அப்போது என்னென்ன, இங்கே நான் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இதான் ஏ பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறேன்னா ஆர்பி இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் த ஏ பை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நமக்கு வரும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ் ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸஸ் 3 + 1 4. அடுத்து ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இந்த யூடிஎல் பார்த்தீங்கன்னா 2 kN per meter. ஆனால் இந்த யூடிஎல் ஃபுல்லாக ஆக்ட் ஆகலை. நான் மொமெண்ட் அட் ஏ தான் எடுக்கிறேன். மொமெண்ட் அட் ஏனும் போது இந்த யூடிஎலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கன்வென்ஷன் ஃபார் மொமெண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் போன வீடியோவில். சரியா? அந்த வீடியோவை நான் இதில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஆட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே வர ஃபார்மில் நான் எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். சரியா? அப்போது இது வந்து 2 kN per meter ஆக்ட் ஆகுது அந்த இடத்துல. அப்போ இது யூடிஎல், அப்போது இது ஆக்டிங் கிளாக் வைஸ் டுவர்ட்ஸ் ஏ. அப்போ ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு எல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு ஆர்எல். சரி, இது என்ன எப்படி வந்தது நான் சொல்கிறேன். இதோட வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகுது டுவர்ட்ஸ் ஏ பை கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். சரியா? அப்புறம் இங்கே யூடிஎல் ஆக்ட் ஆகுது, மொமெண்ட் அட் ஏ. ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆகுது, இப்படி தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸில் ஆக்ட் ஆகுது. 1.5 இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 0. நான் ஏன் இந்த வேல்யூ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடிஎல் வந்து நான் மொமெண்ட் இங்கே எடுக்கிறேன், அதனால் வந்து இந்த யூடிஎல்னால நமக்கு இங்கே மொமெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதுவே இந்த யூடிஎலுக்கு வந்து இங்கே தான் மொமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது, நமக்கு இங்கே முடிஞ்சிருது மொமெண்ட், அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்போது ஆர்பி இன்ட்டு 4 மைனஸ் ப்ளஸ் இந்த யூடிஎலோட டபிள்யூவில் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இந்த யூடிஎல் ஆக்ட் ஆகிற லோடு 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2 இன்ட்டு ஆர்எல். ஆர்எல்ன்றது இந்த இது வரைக்கும் தான் ஆர்எல் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இந்த மொமெண்ட் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது? இது வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அப்போ 3 + 1 தான் ஆர்எல் வேல்யூ. இதான் வந்து ஆர்எல் வேல்யூ. சரியா? 4 ப்ளஸ் 6 இன்ட்டு 3 minus 1.5 into 2 square by 2 equal to 0. இங்க பாருங்க, இது இந்த bracket வரைக்கும் இருக்கிறது என்னன்னா right side UDL, இது வந்து left side, left of A, இது left right side UDL of ஏ. சரியா? அதனால் இது வந்து டிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். இது பாயிண்ட் லோடு. இந்த இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ நமக்கு ஆர்பியோட வேல்யூ
8.75 கிலோ நியூட்டன். புரியுதா? நெக்ஸ்ட்டு RA கண்டுபிடிக்கணும். RAக்கு sum of upward force equal to sum of downward force. என்னென்ன upward forces இருக்கு? RA ஒரு upward force, RB ஒரு upward force. அப்போ RA plus RB equal to downward forcesலாம் எது நமக்கு இங்கே இருக்க downward forces எல்லாமே இங்கே பாயிண்ட் லோடும் இந்த யூடிஎல் தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். நம்ம ஃபோர்ஸ் தான் எடுக்கிறோம். மொமெண்ட்டில் தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஷியர் ஃபோர்ஸில் வரவே வராது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் எது? 6ன்றது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ப்ளஸ் 6 ஃபோர்ஸ் தான் எடுக்கிறேன். 2ன்றது யூடிஎலோட கன்வென்ஷன் 2 × 2W × L அது ப்ளஸ்ஸு இதுக்கு 1.5 × 2. நமக்கான RB வேல்யூ 8.75 equal to 13. அப்போ RA equal to 4.25 கிலோ நியூட்டன். புரியுதா? ஸோ இந்த வேல்யூ இங்கே எழுதிடலாமா நம்ம? அப்போது RA equal to 4.25 கிலோ நியூட்டன், RB equal to 8.75 கிலோ நியூட்டன். புரியுதா? அடுத்து shear force. shear forceனா என்ன? It is algebraic sum of all the vertical force acting on a beam either right or left of the section. சரியா? என்னென்ன vertical force இருக்கோ அதோட algebraic sum தான் நமக்கான shear force. அப்போ shear force போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சைன் கன்வென்ஷன் எழுதணும். அப்போ சைன் கன்வென்ஷன் ஈக்குவல் டு சைன் வந்து இப்போ லெஃப்ட்டு ரைட்டு. நான் ரைட் சைடில் வந்து பார்த்தா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். அதே லெஃப்ட் சைட்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். நான் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் தான் எடுப்பேன். ஸோ நான் ரைட் டு லெஃப்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதனால் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் இ, ரைட் டு லெஃப்ட்னு ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிட்டேன். ஷியர் ஃபோர்ஸ் அட் இ பாயிண்டில் பாருங்கள். Focus at E, there is no load is acting. 0 distance. Here see the E point is 0. எதுவுமே இல்லை. அப்போ as shear force is 0. அடுத்து shear force at B. shear force at Bல நல்லா கவனிங்க. இந்த UDL இங்கே ஆக்ட் ஆகி இங்கே முடியுது. சரியா? அதனால இங்கே வந்து வித்தவுட் ரியாக்ஷன் வித் ரியாக்ஷனில் ரெண்டாக பிரியும். shear force at Bயே ரெண்டாக பிரியும். எதனாலனா இங்கே ஒரு UDLும் இங்கே ஒரு ரியாக்ஷனும் ஒன்றா ஆக்ட் ஆகுது. யூடிஎல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த யூடிஎலோட மொமெண்ட் வந்து இந்த ரியாக்ஷன்லேயும் கொடுக்கும். சரியா? அதனால் இதை கன்சிடர் பண்ணணும். இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித்தவுட் ரியாக்ஷன் இல்லாமல் எழுதணும்னா ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? யூடிஎல் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து W × L, யூடிஎலுக்கு பாயிண்ட் லோட்னா W. சரியா? அப்போது இது பாருங்கள், ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் மீன்ஸ் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் சைன் லோடு 2 W, எல்லோட வேல்யூ 2 ப்ளஸ் 4 கிலோ நியூட்டன். சரியா? அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித் ரியாக்ஷன். சரியா? வித் ரியாக்ஷன் போது அட் பிலே பாருங்கள், இது யூடிஎல் ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. அப்போ வித் ரியாக்ஷனும் ப்ரீவியஸ் வேல்யூ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ப்ளஸ் 4 என்ன லோடு ஆக்ட் ஆகுது? ஆர்பி அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது. அப்வர்ட்னா மைனஸ், புட் மைனஸ் சைன். ஆர்பியோட வேல்யூ 8.75. நமக்கான வேல்யூ அப்போ எவ்வளோ வரும்? மைனஸ் 4.75 கிலோ நியூட்டன். சரியா? புரியுதா? ஏன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா இந்த ரியாக்ஷனும் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இங்கே யூடிஎல் ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் ஃபினிஷ் ஆகுது. அப்படின்னும்போது இந்த யூடிஎலோட ஒரு மூமெண்ட் வந்து இங்கே இருக்கும் நமக்கு. ஸோ அப்படின்னும்போது நமக்கு இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். சரியா? இதுவே நான் லெஃப்ட் டு ரைட் எடுத்ததுனால இங்கே நான் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே ஏல கன்சிடர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் எடுத்ததுனால இதில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? புரியுதா? அப்போது 4.75 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. அட் த பாயிண்ட் டியில் பாருங்கள்,
டியில் பார்க்கும்போது என்ன லோடு இருக்குது, பியில் ஒன்று இருக்குது, பியில் ஒன்று இருக்குது, டியில் ஒன்று இருக்குது. அப்போது பிக்கும் ஈக்கு நடுவில் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. டவுன்வர்ட் ரைட் சைடு டவுன்வர்ட்னா பாசிட்டிவ் ப்ளஸ் சைன் 2 × W × L 2 × perpendicular distance is 2. அடுத்து ஒரு RA RB இது வந்து ஒரு பாயிண்ட் லோட் மாதிரி தான். அப்போ ஆக்ட் ஆகுது அப்வர்ட் டைரக்ஷன். அப்வர்ட்னா மைனஸ், புட் மைனஸ் சைன் 8.75. இங்கே ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட், த பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். ரைட் சைடில் டவுன்வர்ட்னா பாசிட்டிவ் ப்ளஸ் 6. ஆன்சர் இஸ் 1.25 kN. புரியுதா? இது யூடிஎல், இது பாயிண்ட் லோடு, இது பாயிண்ட் லோடு, சாரி இது ரியாக்ஷனு, இது பாயிண்ட் லோடு. சரியா? இதுவும் யூடிஎல். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. ஷியர் ஃபோர்ஸ் அட் பி நம்பது பாருங்கள். இங்கே தான் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, ஏன் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணல பி மாதிரி கேட்டிங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி தான் பார்க்குறேன், ஏ தான் பார்க்குறேன். அந்த லோடு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சேம் தான் இந்த இ கண்டிஷனில் தான் இப்போ இந்த ஏ கண்டிஷன் இருக்குது. அதனால் அங்கே வந்து அந்த பெண்டிங் யூடிஎலோட ரியாக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுவே நான் ரைட் டு லெஃப்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்க, கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ரியாக்ஷன் போகும்போது நீங்கள் இந்த பிஏ ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ஏவை ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதி ஆகணும். சரியா? ஏ ரியாக்ஷன் அட் ஏ, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ஷியர் ஃபோர்ஸ் பிஏ வந்து ஏ கன்சிடர் பண்ணி வித்தவுட் ரியாக்ஷன் வித் ரியாக்ஷனில் ஏக்கு போட்டிருப்பீங்க. நான் இங்கேருந்து வந்ததுனால பிக்கு போட்டிருக்கேன். சரியா? அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே எடுக்க தேவையில்லை, ஏன்னா இங்கே தான் ஜீரோவில் தான் இருக்கும், இங்கே தான் மேக்ஸிமம், இங்கே தான் ஏறும். சரியா? அப்போ இங்கே இந்த வேல்யூ கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போது இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு 2 × 2 டவுன்வர்ட் டைரக்ஷன். ஆர்பி வந்து அப்வர்ட் டைரக்ஷன். அப்வர்ட்னா மைனஸ், புட் மைனஸ் சைன் 8.75. ஆர் இந்த பாயிண்ட் லோட் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு RA இருக்குது. RA ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன், புட் மைனஸ் சைன் 4.25. ஆன்சர் வந்து -3 kN நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. ஷியர் ஃபோர்ஸ் அட் சி நம்பது பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி நமக்கான மொத்த வேல்யூ பார்க்கணும். இங்கே ஆர்பி இந்த யூடிஎல் ப்ளஸ் 2 × 2 RB acting upwardனா negative, put negative 8.75. next point load acting downwardனா right sideல positive plus 6. இந்த RA acting upward direction minus, put 4.25. இந்த UDL acting downward direction plus, upper plus 1.5 into distance is 2 meter. Answer 0. சரியா? இந்த எண்டிங்கில் 0 வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? இது யூடிஎல், இதுவும் இதுவும் யூடிஎல். இது எல்லாமே பாயிண்ட் லோடு. இது ரியாக்ஷன், இது பாயிண்ட் லோடு. சரியா? இதை யூஸ் பண்ணி நான் இப்போ டயக்ராம் போட போகிறேன். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் டயக்ராமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட போகிறோம். டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. சாரி, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. சரியா? ஷியர் ஃபோர்ஸ் அட் இ 0. இந்த பாயிண்ட் 0. ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித்தவுட் ரியாக்ஷன் 4 ப்ளஸ் 4னா மேலே. next shear force at B with reaction minus 4.75 minus எல்லாம் கீழே minus 4.75. சரியா? அடுத்து shear force at D 1.25 plus இங்கே 1.25. சரியா? அடுத்து shear force at A -3 -3னா இங்கே -3 kN. அடுத்து shear force at C 0. சரியா? இது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும் shear force diagram. பாயிண்ட் லோடு எல்லாமே vertical line, UDL எல்லாமே inclined line, no loadனா horizontal line. சரியா?
கொஸ்டினை பாருங்கள், நமக்கு யூடிஎல் இருக்குது, பிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு யூடிஎல் இருக்குது. அப்போ யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா இன்க்ளைன்டு லைன். அப்போ இந்த பாயிண்டில் நமக்கு வரைய வேண்டியது இன்க்ளைன்டு லைன். அதுக்கு அடுத்து ஒரு ரியாக்ஷன் இருக்குது, டவுன்லோடில் நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஒரு ரியாக்ஷன்றது ஒரு பாயிண்ட் லோடு மாதிரி தான். பாயிண்ட் லோடுனா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து இந்த பாயிண்ட்டை பாருங்கள், பிட்வீன் டி அண்ட் பி எந்த லோடுமே இங்கே ஆக்ட் ஆகலை. அப்போது அகெயின் ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோடுனா வெர்டிக்கல் லைன் அப் டு மேலே வரைக்கும் அந்த பாயிண்ட் லோடு இருக்கும். சரியா? அதுக்கடுத்து ஏக்கும் டிக்கும் நடுவில் எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை. அந்த லோடு ஆக்ட் ஆகாதனால அங்கே ஒரு ஹரிசாண்டல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. ரியாக்ஷன் வந்து 4.25 அதாவது -3 kN. ரியாக்ஷன்றது ஒரு பாயிண்ட் லோடு தான். பாயிண்ட் லோடு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே வரைக்கும். அடுத்து 0 இங்கே. அப்போ இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல்னால் நமக்கு சிக்கு ஏற்கனவே ஒரு யூடிஎல்னால் இன்க்ளைன்டு லைன். இந்த 0 வரைக்கும் ஒரு இன்க்ளைன்டு லைனை வரைஞ்சிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இது நமக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இது நமக்கு எல்லாமே பாசிட்டிவ், கீழே எல்லாமே நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். புரியுதா? இதுதான் நம்மளுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் என்ன? It is algebraic sum of the moment of all the vertical force acting on the beam either right or left of the section. சரியா? சேம் தான். அந்த வெர்டிக்கல் லோடுக்கான மூமெண்ட் எடுக்கிறது எல்லாமே பெண்டிங் மூமெண்ட். சரியா? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். ஃபார் ஆன்டி கிளாக்வைஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஃபார் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். சரியா? கிளாக்வைஸில் வர மூமெண்ட் எல்லாமே நெகட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸில் மூமெண்ட் எல்லாமே பாசிட்டிவ். சரியா? அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் அட் இ ஹைட் பண்ணிட்டேன். ஈயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த இ பாயிண்டில் எந்த லோடுமே இல்லை. அப்போது 0. அட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. ஷியர் ஃபோர்ஸ் அட் பியை பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸ் அட் பி லோட் கன்வென்ஷன். ஷியர் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பாயிண்ட் லோட்னா W × L, யூடிஎல்னா WL × L/2. சரியா? அதுதான் வந்து WL²/2ன்னு எழுதுவோம். அதுவே யூடிஎல் ஃபுல்லாக ஆக்ட் ஆகலை, ஒரு இன்பிட்வீன் ஸ்பேனில் முடியுது, நான் இங்கே மூமெண்ட் எடுக்க போகிறேன்னா WL²/2 ப்ளஸ் WL × ரிமைனிங் லென்த். இல்லையா? ஃபார்முலா வில் பி W × L/2 ப்ளஸ் RL. இப்படி எடுக்கலாம். சரியா? இதான் ஃபார்முலா. இதான் நம்ம பேசிக் எழுதியிருக்கேன் சைடில். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் பி. பெண்டிங் மூமெண்ட் அட் பியில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் எடுக்கிறேன். அப்போது இது ஆக்டிங் clockwise direction. Clockwise means negative. Put minus sign. What is the load value? 2. It's UDL. UDL means W L²/2. W is 2. L² is 2²/2 equal to -4 kN/meter. புரியுதா? நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் டி. அட் டி பாயிண்டில் பாருங்கள், டி பாயிண்டில் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஆர்எல் டிஸ்டன்ஸ் வருது. ஆர்எல் டிஸ்டன்ஸ் வந்தால் இந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னேன். ஒன்று இது இருக்கலாம், எனக்கு இது இருக்கலாம். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். சரியா? அப்போது ஆக்டிங் கிளாக்வைஸ் டைரக்ஷன், கிளாக்வைஸ் நான் -W L²/2 -W L2 ரிமைனிங் லென்த் இஸ் 1 மீட்டர். சரியா? இங்கே அட் த பாயிண்ட் ஆஃப் டியில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு ஆர்பி ஆக்ட் ஆகுது. ஆர்பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த டி பை ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ்னால ப்ளஸ்ஸு, ஆர்பி டிஸ்டன்ஸ் இஸ் 1 மீட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.75 kN/மீட்டர். இது தெளிவாக எழுதுகிறேன் நான். W L²/2 WL/RL. இது ஒரு பாயிண்ட் லோடு. வேல்யூ வந்து 8.75 × 1. சரியா? அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ. பெண்டிங் மூமெண்ட் அட் ஏன்னும் போது பாருங்கள்,
ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. சேம் இந்த இடத்துல பார்க்கறதுனால இந்த டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும். அப்போது நம்ம பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ இதுதான் எடுக்கணும். இதுதான் நமக்கு யூடிஎல்கான வேல்யூ எடுக்கணும். அப்போது ஆக்டிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ் 2 × 2 ஸ்கொயர் பை 2 மைனஸ் WL 2 × 2 இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த RL வேல்யூவில் 3 + 1 4 ப்ளஸ்ஸு ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ RB 8.75, டிஸ்டன்ஸ் 4 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B 4 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் லோட் கீழே ஆக்ட் ஆகுது. கிளாக் வைஸ் டைரக்ஷன் புட் மைனஸ் 6 × டிஸ்டன்ஸ் 3. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 kN/மீட்டர். இது ஒரு யூடிஎல்னால WL²/2 WL/RL. இது ஒரு ரியாக்ஷனு, இது பாயிண்ட் லோட். சரியா, அடுத்து வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் சி பாயிண்ட் என்னும்போது இந்த யூடிஎலோட ரியாக்ஷன் ஹோல் ஸ்பேன் அட் சி பாயிண்ட் வரைக்குமே ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த லென்த்தை கன்சிடர் பண்ணோம் RL. ஸோ இது ஆக்டிங் டவுன்வர்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ், ஸோ minus 2 × 2 square by 2, again this formula, minus 2 × W × L 2 × RL வேல்யூ என்ன எடுக்கணும்னா இது ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். ஸோ 2 + 3 + 1 6. நெக்ஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் ஆக்டிங் ஆன்டி கிளாக் வைஸ் புட் 8.75 × டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B பார்த்தீங்கன்னா 6. அடுத்து ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோட் மூவிங் டுவர்ட்ஸ் C பார்த்தீங்கன்னா 6, அதாவது கிளாக் வைஸ். அப்போ -6 × டிஸ்டன்ஸ் 5. அடுத்து ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது டுவர்ட்ஸ் C வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ப்ளஸ்ஸு, சாரி ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ்ஸு 4.25, டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இந்த யூடிஎலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஆக்டிங் clockwise direction towards the C. So put minus போட்டோம்னா 1.5 × 2 square by 2. Answer will be 0. சரியா, இது பாருங்க, இது WL²/2, WL/RL. இது வரைக்கும் இது எல்லாமே வந்து அந்த இந்த ரைட் சைடில் இருக்க யூடிஎல். இது ரியாக்ஷனு, இது பாயிண்ட் லோடு, இது ரியாக்ஷனு, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கடைசியில் இருக்க லோடு யூடிஎல். சரியா, புரியுதா? ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரையலாம். சேம் டேட்டா மறைஞ்சிக்கோங்க. C, A, B, D and E bending moment value, sorry, E க்கு 0, B க்கு -4, மைனஸ் எல்லாமே கீழே போடணும், -4. at D point 0.75, Dல 0.75 kN/meter. at A ல -3, at A -3, here -3, at C 0. சரியா, வரைஞ்சாச்சு. இது எழுதுறதுக்கு முன்னாடி சைடில் எழுதிக்கணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பாயிண்ட் லோட்னா இன்க்ளைன்டு லைன், யூடிஎல்னா பேரபோலிக் லைன், நோ லோட்னா இன்க்ளைன்டு லைன். சரியா, கனெக்ட் பண்ண போகிறேன். பிட்வீன் B and C நமக்கு யூடிஎல் இருக்குது. யூடிஎல் இருந்தால் பேரபோலிக் லைன், ஸோ லைன் பிகம் பேரபோலிக். சரியா, அடுத்து இங்கே பாருங்கள், C and Bக்கு நடுவுலையும் ஒரு யூடிஎல் தான் இருக்குது. யூடிஎல்னா பேரபோலிக் லைன், அகைன் பேரபோலிக் லைன். பிட்வீன் வந்து பாயிண்ட் லோடு தான் இருக்குது. சரியா, அப்போ ரியாக்ஷன் இருக்குது. பாயிண்ட் லோடுனா இன்க்ளைன்டு லைன், இதான் வந்து நம்மளுக்கான டயக்ராம். இதான் நமக்கான டயக்ராம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்.
புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.